கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. எந்த இன்டர்வியூ போனாலும் செலக்ட் ஆகாத நம்ம ஹீரோ இல்லைன்னா இவனை தான் கட்டுன்னு சொல்ற ஹீரோயின். அப்படி ஹீரோக்கு வேலை தான் கிடைச்சதா இல்லை ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கிடைச்சாரா அப்படின்றது தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை. இதுவே நான் உங்கள்கிட்ட சொல்றேன்னா ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு கதை எங்கன்னு கேட்கக்கூடாது இல்லை. டேய் நில்லுடா, டேய் நில்லுடா, நான் சொல்றது கேளுடா. டேய் வெண்ண, உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. அதான்டா நீ தான் வேணும். எனக்கு புரியுதா? உனக்கு சொன்னா புரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உன்னை விட்டு இருக்க முடியாது. உனக்கு சொன்னா புரியாதா? ஆமால, இன்னும் சொல்லி தப்பு இல்லை. அப்பனா சொல்லு. கஷ்டம் சொல்லி கொடுத்தது தானே தெரியும். எனக்கு அவ்வளோதான். எங்கள் அப்பனை பார்த்து சொன்னால் நீ மூணு வச்சிருவேன். இப்போ என்ன? இப்போ நான் சொல்றதுலாம் ஒன்று தான். முடியாது முடியாது முடியாது. சரி, இப்போ உனக்கு வேற மாதிரி புரிய வைக்கணும் போல. நீ ட்ரை பண்ணு, உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்படி கிடைக்கலையா நான் வேலைக்கு போகிறேன். உன் டிகிரி கல்ல கண்டிப்பாக வேலை கிடைக்கும்டா. இப்போ கூட இன்டர்வியூ போயிட்டு வந்தேன், வேலை கிடைக்கும். முதல்லலாம் டிகிரி இருந்தால் வேலை கிடைக்கும் சொன்னாங்க. இப்போல்லாம் ஸ்கில் இருந்தால் தான் வேலை. நீ ஒர்க்கு போனால் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? 10 to 15K கிடைக்குமா? இதை நான் உனக்கு தரேன். நான் ஒர்க்கு போனால் எனக்கு 50K வரும்ல. அதில் நம்ம சின்ன வாடகை வீடு, ஒரு சின்ன காரு, ஒரு குட்டி பைக்கு, அழகான குழந்தை, இது போதும். நம்ம லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கலாம். பசங்க மட்டும்தான் வேலைக்கு போகணுமா? பொண்ணுங்களும் வேலைக்கு போகலாம். இது எல்லாருமே சமம் தான். ஒருத்தர் புரிஞ்சுக்கிறவங்க. நான் வந்து ஹலோ, யாரு? மிஸ்டர் கமலேஷ், சார் சொல்லுங்க. நீங்கள் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார். ஸோ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க. ஓகே சார், நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஓகே கமலேஷ். ஓகே, தேங்க்யூ சார். ஃபைனலி ஹீரோக்கு வேலையும் கிடைச்சாச்சு. அதே ஹாப்பினஸோட ஹீரோவும் சேர்ந்தாச்சு.